அனைவருக்கும் வணக்கம். நான் தானாமு. இன்றைய நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களை மாமாவை தான் நிற்கிறோம். இன்றைக்குமே இன்றைக்கு ஒரு என்னன்னு சொல்கிறேன், வித்தியாசமான ஒரு சாப்பாடு. எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை இந்த சாப்பாடு போட இல்லைன்னா நினைக்கிறேன். அதுவும் நான் இன்றைக்கு செய்யலை, அதுவும் மாமாவும் சந்திரன் தான் சேர்ந்து செய்ய போகிறோம்னா அது என்ன சாப்பாடுன்னு நீங்கள் வீடியோக்குள்ளே போய் தான் தெரிஞ்சு விடணும். அதுக்கு முன்னுக்கு உங்கள் சேனலுக்கான ஃபஸ்ட் டைம் மாறினீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் மாமாக்களை என்ன சாப்பாடு செய்யணும்னு பார்ப்போம். நான் வீடியோ எடுக்க மாட்டேன், இல்லை நான் தான் ஃபோட்டோ வீடியோ எடுக்க போகிறேன். மாமா செஞ்சுட்டு தான் செய்ய போறோம். பார்ப்போம் குக்கிங் கொண்டு போய் நான் செய்ய போகிறோம். என்ன குக்கிங் என்ன குக்கிங்னு நீங்களும் செய்ய போறீங்க. நண்டு வறுவல். நண்டு வறுவலாமா? எனக்கு ஒரு வறுவல் வரக்கப்புறம் நான் என்ன வறுவல்னா என்ன வண்டு வறுவலோ தெரியாது, வண்டு வறுவலும் நண்டு வறுவலோ தெரியாது. ஒரு வறுவல் வரக்க போறோம். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள் வேணும் நான் சொல்லட்டும். வறுவலை காட்டுவோம், என்ன வரத்த முடியாது பார்ப்போம். அதுக்கு ஒரு இதை பார்ப்போம். என்ன பொருட்கள் தேவையானது என்ன பார்ப்போம். சரி, இதுல முதலாவது வந்து இது வந்து கேஸ் அடுப்பு. அடுப்பு முதல்ல முக்கியம் அடுப்பு. ரெண்டாவது சட்டி. ஓகே, சட்டி. மூன்றாவது வந்து முக்கியமான பொருள் வந்து சுட சுட இரத்தம். எங்க மனுஷன் இரத்தம் இல்ல, மாட்டு இரத்தம். சொல்ல வைப்பேன் மகளுக்கு. அதுதான். மூன்றாவது வந்து என்ன? வெங்காயம் வட்டி சின்ன சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், தேசிக்க புளிப்புக்கு தேசிக்க வட்டி தேவையான. மூன்றாவது வந்து இறைச்சி. நாலாவது இது என்ன? கடுகு இல்ல பெருஞ்சீரகம். அஞ்சாவது கடுகு. கடுகு சிறுசு தான், காரம் பேசுறேன். மூணாவது என்ன? தேங்காய் காணும். இதை தேங்காய் கிணக்க தேவையில்லை, சும்மா லைட்டா அந்த சட்டி என்ன சொல்றாங்க அடிப்பிடிக்க அளவுக்கு. நாலாவது தூளையும் காணையில. சரி, தூள் தேவையான அளவு. அஞ்சாவது வந்து உப்பு கணக்கு கிடையாது, மலிவு உப்பு. ஆறாவது வந்து கரண்டி. முதலாவது வந்து என்ன செய்ய போறோம்டா, அடுப்பை பத்த வைக்க போறோம். இது லண்டன் பிரான்ச். வீட்டுல அவாண்ட வளைஞ்சி வளைக்கி கொடுப்பாங்க சமையலை பத்தி. அந்த கை பக்குவம் அதுகிட்ட பழைய பார்ப்போம். லைட்டா எண்ணெய் ஊற்றுவோம். கிணக்கு எண்ணெய் ஊற்றுறையில இது சுட சுட சன்ஃபிளவர்ல எங்களோட ஸ்ரீலங்கா ஃபிளவர் காட்டி கொடுத்து அப்படியே செஞ்சு காட்டு. லைட்டா மலைச்சாரல் மாதிரியே கணக்கு போட என்னதுக்காண்டி சட்டி அடி பிடிக்காம. ஓகே, சூரியக்கு பேக்கிட்டு ஆயிட்டு கை வச்சு பேக். ரெண்டாவது வந்து அக்கா இல்ல சொல்லுவாங்க வெங்காயம், பழைய வசதியில் இருக்கும் வெங்காயம், மிளகாய். அடுத்ததாக வந்து பச்சை மிளகாய், மலைச்சாரல் மாதிரி போடுவோம். பச்சை மிளகாய் இதோட வசம் நம்ம அடிக்கிறாங்க தெரியாது. ரைட், நீங்கள் கொஞ்ச நேரம் அதையாச்சும் ஒழுங்கா தீர்வோம். சரி, பார்ப்போம். கொஞ்சம் வதங்கினா தெரியும். ஒரு மிஸ்டேக் வந்து கருவேப்பமில்லை இல்லை, அது இருந்தால் வாசமாக இருக்கும். அந்த டைம் வச்சுட்டு ரெடி பண்ணல முடிவு மறந்துட்டேன். அப்படி வதக்கக்கூடாது. என்ன பிள்ளைய காலாட்டு போடுற மாதிரி எப்படி சட்டி பாக்குறா. வெங்காயத்துக்கு இந்த நிலைமைன்னா இப்ப இரத்தத்துக்கு ரத்தம் அடி வச்சு நீ தான் அடிக்க போறேன். கேக் அடிச்சு தான் அடிக்கணும். பெருஞ்சீரகம் லைட்டா. எனக்கு நான் கரையுது ஓட இருக்கு. நீங்க சரி வாழ்க்கையில அருவாரு லைட்டா கேஸை குறைச்சி விடலாம். வந்து நாலாவது கடுகு பிடிச்ச அளவுக்கு போடணும்.
அது மாதிரி ஸ்டைல பாத்தீங்கன்னா கையில விளையாடு மலேசியால சமையல் எல்லாம் செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச இதெல்லாம் சமைக்கிறோமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க செய்து பாருங்க. ஏற்கனவே உப்பு கொஞ்சம் போட்டு வச்சிருக்கோம், அதுக்களவா நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பை போடணும். கடைசியா போடுறது உப்பு தூள்லாம் அப்புறம் டேஸ்ட்டு பார்க்குறது. இதை கிண்டுவோம், கட்டியாக கூடாதா செய்ய, இது வந்து கட்டியாக கூடாது, இல்லை அவியாது. முதல்ல செஞ்சு கூட பழக்கமோ இல்லை இல்லை சும்மா எங்களுக்கு செஞ்சு காட்டுறீங்க, செய்திருக்கோம், உங்களுக்கு செய்து காட்டுறீங்களா? கிடைக்காதான லேசில் அடி பிடிக்காது. ரைட், அதை அடிப்பிடிக்க தேவையில்லை, கொஞ்சம் தான் சொல்லணும். ரைட், அடுத்தது வந்து இரத்தத்தை ஊற்றுவோம். ஐயா பறக்குது. வாவ், நைஸா பாருங்க. சிவப்பு கலராக இருந்தால் ரத்தம், மஞ்சள் கலராக இருந்தால் மஞ்சள் தூள். நாலாவது வந்து அஞ்சாவதோ சரி ஏதோ ஒன்று, 4ஆவதோ 5ஆவதோ போட போகிறோம். இறைச்சி, 1/2 கிலோ இறைச்சி. தேவையான அளவு எவ்வளோ ரத்தம் போடுறோமோ தேவையான அளவுக்கு இறைச்சியை போடலாம். கொழுப்பு இருந்தாலும் கொழுப்புல மதியம் காய்ச்சிடும். மதியமே சாப்பிட்டோம் எல்லாம் காய்ச்சி. இந்த எப்படியே கிண்டி கொண்டு இருக்கணுமா? இதை கிண்டி கொண்டே இருக்கணும், அடிப்பிடிக்காம கிண்டி கொண்டே இருக்கணும், கைவிடாம. கைவிடாம கிண்டி கொண்டு இருக்கணும். கீட்டை ஆகி கொண்டு இருக்க இது கீழே வந்து வத்தும், அப்பதான் அவியும். இது வந்து ரச்சி அவியணும், இல்லை அவியணும். அவிஞ்சு ரெண்ட வாடில் ஆள் வருவார். நாங்கள் அப்போ கிண்டிட்டு ஓட பருவத்தில் பார்ப்போம். இனி காய்ச்சி முடிய தொடருவோம், சாப்பிட தொடருவோம். கருவேப்பிலை போட்டுதான் கொஞ்சம் கமகமண்டு வரும். இல்லாம போயிட்டு சத்தம் வந்துட்டு நான் ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமா கிடையாது. பிடிக்க மாட்டேங்குது கடை கீழே சட்டி பிடிக்க விடக்கூடாது. மணக்கம் சட்டி பிடிக்க கையை எறும்பு மாதிரி. கவனம் கவனம் அதுதான். சந்திரன் என்ன செய்றீங்க நீங்க? அடடியா, ஐயோ எனக்கு வேண்டாங்க. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்கான்னு தெரியும். பிள்ளையண்டா சொல்லாதீங்க, பிள்ளையண்டா சொல்லுங்க. நல்லா இருக்குமா லட்டு? அப்பா சரி நல்லா தான் இருக்குமா? நல்ல வடிப்பா வந்துட்டான். அதுக்கு இடையில அதுதான் நீங்க பாக்க ஆசையா தாங்கட உண்மையா. அதுதான் நான் சொட்டு கடையில நான் டக்குன்னு இப்படி மாறி விட்டு கட்டியா இருந்தா அவியாது, ரத்தம் தண்ணியா இருந்தா அவியும். போட்டு ரச்சியல் எல்லாம் இன்னும் மதங்கி வரும். கிண்டி கொண்டு போகணும். அவ நாங்க இன்னும் கொஞ்சம் முடப்பறோம் வேற பாப்போம். கடைசி கட்டத்துக்கு வந்து ஒட்டையில பத்தியோ சட்டியில ஒட்டக்கூடாது. சட்டியில ஒட்டினா உடல் நல்லா இருக்கு பாக்க. நீ நாங்கள் சாப்பிட்றதுக்காக சொல்லாத. இல்ல இல்ல, ஆனா நீங்க ஒரு இல்ல இல்ல ஒட்டினா இன்னைக்கு சட்டி ஓட்டிட்டு வழி பார்த்தா தெரியும் ஒட்டு. ஆனா இதுலயே தெரியுது நீங்க ஒரு குக் தான். நாங்க குக் தான், நான் இதெல்லாம் செய்துதான் சாப்பிட்டோம். இதெல்லாம் சின்ன பிரச்சனை. நீங்க எல்லாம் கஷ்டப்படுறீங்க சமைக்கிறது. ஒண்ணு எங்களுக்கு ஒரு விடுமா ஜாங்க ஆனதெல்லாம் சமைச்சு சாப்பிட. அடுத்தது என்ன புளி விடுற இல்லையா? அடுத்தது புளி ரக்கினோன்னு தான் போட்டுக்கிறது. எல்லாம் போட்டோம் தானே போடுறத காட்டையில சரி பரவாயில்ல. கொஞ்சம் தூளா போடுங்க, தேவையான தூளையா குறைப்பா வேணும்னா கொஞ்சம் தூளா போடுங்க. சரிக்கா சாப்பிடலாம் தான். ஓ ஃபேமிலியோட செஞ்சு சாப்பிடலாம். நல்ல இல்லை தானே. சரி அப்ப நாங்க என்ன அடுத்த இடம் சாப்பிட பார்ப்போம். அடுத்த இடம் ரக்கி போட்டு சாப்பிட பார்ப்போம். தேசி புளி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறாரு. அது கூட அப்புறம்
எங்கட இலங்கை தேசிய உணவு. அதான் புட்டும் இங்கால மாட்டுச்சி கறியும் இங்கால மாமா செந்திரனும் சேர்ந்து செஞ்ச ரத்த சுண்டல். ரத்த சுண்டல் என்ன வெங்காயம் போட்டிருக்கு, இஞ்சால உரைப்பில்லா இருக்கு, அது உரைப்பு பிடிக்கல அதை சாப்பிடணும். இஞ்சால வந்து இது காட்டக்கூடாது சோடா எல்லாரும் பயன்படுத்தாங்க, நாங்கள் பயன்படுத்துறோம். சரி நாங்க சாப்பிடுவோம். செந்தனுக்கு பசிக்குது பசிக்குது அக்கா சொன்னோம் சூடாக இருக்கும். ரத்த வரைய தனியை சாப்பிடுவோம். ரத்த சுண்டல் தனியை சாப்பிட்டாதான் அது உடம்போட விஷயம். டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும். என்ன சாப்பிடணும்? டேஸ்ட் பண்ணி பாருங்க. நான் உங்கள்ட்ட ரத்த சுண்டல் போட்டுதான். ரத்த சுண்டலை மட்டும் அவரும் எது உங்களுக்கு இதோ இதோ இது எங்களுக்கு உரைப்பு. சின்ன பிள்ளை உரைப்பில்லை சாப்பிடுவோம். சின்ன ஆகல இல்லோ? நாங்களும் இல்லோ கொமெண்ட்ஸ்ல பாக்கவே தெரியுமா? நானும் நீங்கள் எல்லாருமா சின்ன பிள்ளை? நாங்கள் சின்ன பிள்ளை எல்லாம் அண்டைக்குமே, அம்மாவுக்கு சின்ன பிள்ளையா. எல்லாரும் சாப்பிடுவோம். வீடியோ எடுக்கிறாங்க நல்லா இருக்கு. சும்மா நல்லா இருக்கும், உண்மையா தெரியும். உண்மையா நல்லா இருக்கு தெரியுமா? நல்லா அதுதானே நீங்க பாத்துக்கீங்க. வீட்டை ஒண்ணு செஞ்சிடணும்க்கா. நல்லா அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிக்காது. அண்ணா சாப்பிடும் அந்த மேகடா இந்த மேகம் நான் புட்டு சாப்பிடுறேன். ரத்த சுண்டல் சாப்பிடுறேன். நான் என்ன ரத்த சுண்டல் கடைசியா சாப்பிடுறேன். நான் உண்மையில ரத்த சுண்டல் மாமா தான் சாப்பிடுறேன். யாரு மாமா? கூட மாமா. அதுக்குள்ள இப்ப நானே செய்ய பழகிட்டேன். பழகி இது நாங்க திருப்பி சுட சுட கட்சிக்காரு திருப்பி காட்டுறாங்க. என்ன மாமா? ரெண்டாம் கட்டம் இரவு சாப்பாடு மதியம் வாக்கிலாம் முடிஞ்சு. ஆமா அவனுக்கு தம்பி சரி கொண்டாடி புட்டு தச்சு கறி கூட நல்லா இருக்கு. புட்டும் போட்டு சாப்பிடும் நல்லா இருக்கு. அதுதான் சூடாக வந்தது. சோடா பண்ணலையும் காட்டக்கூடாது எனக்கு. சொட்டும் விருப்பம் சொட்டும் விருப்பம் இல்லை. பழகிட்டு வேறு சில இடத்துல தர மாட்டேன் தண்ணியால். அப்போ நாங்கள் சோடா தம்மாய் கொடுக்கூடாது. ஒன்றும் செய்யலாம். சில இடங்கள் அப்படித்தானே. நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க உங்களுக்கு ரத்த சுண்டலை பற்றி எங்க பிடிச்சிருக்கு? நாங்க சொல்லக்கூடாது. என்னுடைய அன்பு மனைவி சொல்லுவா சாப்பிட்டு பார்த்துட்டு அதையெல்லாம் சொல்லி கமெண்ட்ஸ்ல எப்படி இருந்தேன் பார்க்கவங்களுக்கு தெரியும். அது உண்மைக்குமே நானும் சொல்றேன் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அது 2 வெங்காயம் பிடி சாப்பிட்டா ஆக்கள் வெங்காயம் மேலே வந்துருவோம். நாளைக்கு சுழல் ரைட் நல்லா இருக்கு. நாங்க அப்ப இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம். இந்த ரத்த சுண்டலை நீங்கள் மறக்காம செஞ்சு பாருங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோல நாளை சந்திப்பேன்.